Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது சிரிகாகுளம் ஷெர்லக் ஹோம்ஸ் என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ வெண்ணிலா கிஷோர் ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருக்காரு. ஒரு நாள் ஒரு கடற்கரையில ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது. இந்த கேஸை பத்தி போலீஸ் விசாரணை பண்றாங்க. அவங்களோட விசாரணையில எந்த தகவலும் சரியா கிடைக்காம இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்லி டிடெக்டிவா இருக்கிற வெண்ணிலா கிஷோர் கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட விசாரணை மூலமா அந்த பொண்ணோட சாவுக்கான உண்மையான காரணத்தை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த பொண்ணை கொன்னது யாரு, இதுக்கடையில ஹீரோ தன்னோட அம்மா அப்பா சாவுக்கான காரணத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான மிஸ்ட்ரிய ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி தான். பட் அதை ஸ்கிரீன் பிளேல மாறுபட்ட கோணத்துல சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்ச ஒரு பொண்ணோட மர்டர் கேஸ மிஸ்ட்ரி மாதிரி படத்தோட லாஸ்ட் வரை கொண்டு போனது படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் டிஃபரெண்டாவே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதாவது 7 பகுதிகளா ஹீரோ விசாரணை பண்ணுவாரு. அந்த விசாரணையில ஒவ்வொருத்தங்களும் உண்மைங்கிற பேர்ல நிறைய விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. பட் ஹீரோ தன்னோட டிடெக்டிவ் நாலேஜ் மூலமா அந்த கேஸ்ல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் சூப்பரா கண்டுபிடிப்பாரு. அதெல்லாம் படத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படத்தோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் நீட்டா இருக்கு. படத்துல நமக்கு நிறைய பேர் மேல சந்தேகம் வர மாதிரி நிறைய சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. படத்துல நம்ம எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் இருக்கு. அதெல்லாம் படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல யார் வில்லன்னு ரிவீல் ஆகிற சீன் அல்டிமேட்டா இருக்கு. படத்தோட ஹீரோ வெண்ணிலா கிஷோர் தன்னோட கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பா பண்ணிருக்காரு. படத்துல அனன்யா நகலோட கேரக்டரை ரொம்ப நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. அவங்களும் தன்னோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவருக்கு துணையா 2 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் ஏன் படத்துல வச்சாங்க அப்படின்னு படம் பார்க்குற நமக்கு தோணுச்சு. பட் அதை எண்டிங்ல ரிவீல் பண்ணி ஃபீல் குட்டா படத்துல மாத்திட்டாங்க. அதெல்லாம் படத்துல பிரமாதமா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் படத்துக்கு சப்போர்ட்டா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்துல உள்ள நிறைய காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. படத்துல நமக்கு நிறைய பேர் மேல சந்தேகம் வரணும்னு சில சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல லெஸ்பின் போர்ஷன் கொஞ்சம் லேகிங்கா இருக்கு. அத படத்துல கட் பண்ணிருக்கலாம். படத்துல ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா இருந்தாலும் போலீஸ் சைட்ல விசாரணை அப்படிங்கிற ஒண்ணு நடந்த மாதிரியே இல்ல. படத்துல உள்ள பாட்டு படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கா இருக்கு. இந்த படத்தை மோகன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வெண்ணிலா கிஷோர், அனன்யா நாகலா, சியா, ஸ்னேகா குப்தா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு டீசென்டான காமெடி கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.